வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆசனா செக்ஷனில் சேரில் உட்காந்துட்டு பவன முக்தாசனம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டு ஆசனா பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சில ஆசனாஸ் மிஸ் பண்ணுறாங்க. மெயினாக எல்டர்ஸு, இல்லை முட்டி வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க, இல்லை இடுப்பு வலி இருக்கிறவங்க சில ஆசனாஸ் பண்ண முடியல. பவன முக்தாசனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சிம்பிளான ஒரு ஆசனா. இது பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேரில் உட்காந்து பவன முக்தாசனம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேரில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வார்ம் அப் பண்ணுங்கள். உடம்பை கம்ப்ளீட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் பவன முக்தாசனா சேரில் உட்காந்து பண்ணுறதா இருந்தாலும், யாராக இருந்தாலும், எல்டர்ஸாக இருந்தாலும், எந்த குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும், முட்டு வலி இருக்கிறவங்களா இருந்தாலும் அட்லீஸ்ட் கை காலை கொஞ்சம் அசைங்க. ஏன்னா வார்ம் அப் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அந்த தசைகள்லாம் வந்து கொஞ்சம் லூசன் ஆகும். அப்போ நீங்கள் பவன முக்தாசனா இல்லை எந்த ஆசனா பண்ணாலும் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ ஆசனாஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் செட் ஆஃப் வார்ம் அப், ஹெட் டு ஃபுட் ஒரு பேசிக் செட் ஆஃப் வார்ம் அப் வச்சுக்கோங்க. அந்த வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு ஆசனா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மெடிடேஷன், பிராணாயாமம் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட்டு வார்ம் அப், அப்புறம் ஆசனா, அப்புறம் வந்து நீங்கள் வந்து கூலிங் டவுன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பவன முக்தாசனா சேரில் உட்காந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து மேட் போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே ஆசனா பண்ணும்போது நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணாலும் கால் வந்து தரையில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஆசனா போடுங்க, மேட் போட்டுக்கோங்க. மேட்டு அப்படி இல்லைனா வந்து கால் மீதி பட்டை இருந்தால் கூட அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். இது யோகாக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருங்க. இல்லை ஏதாவது ஒரு காட்டன் ஸ்ப்ரெட். ஏன்னா நம்ம ஆசனா பண்ணும்போது நம்ம உடம்புல எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து நம்ம உடம்புல ரீட்டைன் பண்ணணும், பூமியில் விடக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்து எப்படி உட்காந்து எந்த ஆசனா எது பண்ணாலும் உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்கள் உடம்புல உருவாகிற எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக நல்லா சர்க்குலேட் ஆகும், உங்களோட ரத்தத்தில் கலந்து. அதே மாதிரி பிரெயின் செல்ஸுக்கும் அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த சக்தி போய் சேரும். ஸோ முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கழுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நேராக பாருங்கள். சில இடத்துல பார்வமாக அப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பவன முக்தாசனா சேரில் உட்காந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஆசனா பண்ணுறதா இருந்தாலும் சில ஃபண்டமெண்டல்ஸ் காலையில் வெறும் வயிற்றில் பண்ண பாருங்கள். காலையிலன்றது 5 o'clock. நிறைய பேர் வந்து 5 மணிலாம் ரொம்ப ஏர்லி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்டிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, ஒரு 3 o'clockலேருந்து 6:30 வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பண்ணுங்கள். ஏன் இந்த டைமில் பண்ணுறோன்னா, காலையில் எழுந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு இந்த நேரத்தில் பண்ணும்போது உடம்புக்கு அது நல்லா அதோட சக்தி கிடைக்கும். அதே மாதிரி பிரபஞ்ச சக்தியும் அப்போ நல்லாயிருக்கும். இன்னொன்று, சத்தம் இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கும். மார்னிங் பிஸி ஷெட்யூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்குது வெளில. அந்த நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் மேபி நம்ம காதில் வேலை நம்ம நிறைய நினச்சிப்போம், ஜன்னலெல்லாம் சாத்திட்டு எனக்கு சத்தம் வரல. பட் நம்மளோட சென்சஸ் ரொம்ப ஷார்ப்பாக அதை நம்ம உணர்றது கிடையாது. சில நாய்ஸ் நம்ம காதில் கேட்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை இந்த டைமை பிக் பண்ணுங்கள். ஸோ காலையில் இருந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துட்டு பண்ணுவேன். நீங்கள் முத்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் சீக்வன்ஸான ஆசனா பண்ணுவேன், இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நான் பண்ணுவேன், மேட் போட்டு இங்கே உட்காந்து பண்ணுவேன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பவர் க்ரியேட் ஆகும். நீங்கள் அங்கே போனீங்கனாலே அந்த யோகா, அந்த மெடிடேஷன், அந்த முத்ரா, அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடுக்கு போயிடுவீங்க. அதனால் அந்த இடம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் போட முடிஞ்ச ஒயிட் போட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் சக்தி நல்லா அப்சர்வ் ஆகும் நம்மள. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் நீங்களே உள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து போட்டி கிடையாது, இது ரேஸ் கிடையாது. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிதானமாக ரிலாக்ஸ்டாக அனுபவித்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இது லாங் ரனில் உங்களுக்கு ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு கம்பேனியனாக மாறிடும். இது உங்களோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு என்ன மனசில் எது இருந்தாலும், ஏதாவது கஷ்டம் எது இருந்தாலும் இது வந்து நீங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும். ஒரு கம்பேனியனாக இருக்கணும். இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சர்.
பல கோடி மக்களோட லைஃப் வந்து இந்த யோகம் ப்ராக்டிஸ்னால மாறி இருக்கு. எப்படியோ இருந்தவங்க எப்படியோ மாறி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சராக இருக்கணும். நீங்கள் நான் நிறைய பேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய எக்கச்சக்கமாக ஆசனாஸ் இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. எல்லாம் பண்ணணும். உங்களால் பண்ண முடிகிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் வச்சுட்டு அதை டெய்லி பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் இதில் இம்பார்ட்டன்ட். பண்ண பண்ண உங்களோட ஃபிசிக்கல் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாகும். எமோஷ்னலாக நீங்கள் ஸ்டேபிளாக எந்த ஆசனம் வேணால் இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அந்த ஆசனாவை பண்ண பண்ண அதில் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது, கோடிக்கணக்கில் பெனிஃபிட்ஸ் வரும். நீங்கள் கூட நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் உணர்வீங்க. யூ வில் ஃபீல் இட். உங்கள் உடம்புல ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வரும், அப்புறம் மென்டலாக வரும், எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவலாக வரும். உங்களுக்குள்ளேயே ஒரு ஹீலிங் எஃபெக்ட் அதிகமாகும். நீங்கள் பேசுகிற வார்த்தை சுத்தமாகும், நீங்கள் நினைக்கிற நினப்பு சுத்தமாகும், உங்கள் செயல் சுத்தமாகும். இது ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலாக உங்கள் பாடி மைண்ட் சோலை கிளென்ஸ் பண்ணும். இதுதான் வந்து யோகத்தோட மிகப்பெரிய வலிமை. அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் இதுக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வேறு எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக, அப்புறம் வந்து எமோஷ்னலாக, அப்புறம் மென்டலாக, அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவலாக ஆகிறாங்க. அவங்களே அவங்க ஒரு ரொம்ப புனிதமான ஒரு லெவலில் இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போகுது. அவங்களே பண்ணிக்கிறாங்க, நல்லதே நடக்குது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து பவன முக்தாசனா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலை ரெண்டு கீழே வைங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணலாம். ஒரு காலை மேலே தூக்கி செஸ்ட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணிட்டு தலையை பின்னாடி வைங்க. 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. லெக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதர் லெக்கை நல்லா செஸ்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரீத் இன் அண்ட் ஹோல்ட். தலை நேராக மேலே பாருங்கள். ப்ரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். மறுபடியும் பாருங்கள். காலை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. தி அதர் லெக் காலை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது 2 லெக்கோ லிஃப்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். மறுபடியும் 2 லெக்கு ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட். ரிலாக்ஸ். சேர் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சேர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைனிங் டேபிள் சேர் தான் இருக்குன்னா அது மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஊஞ்ச பலகை மாதிரி ஏதாவது இருக்குது, ஹைட்டாக இருக்குது, என்னால் அது மேலே உட்காந்து, இல்லை ஸ்டூல் மேலே கம்ஃபர்டபுளான ஸ்டூல்னால் அது மேலே உட்காந்து பண்ணுங்கள். இந்த பவன முக்தாசனா ரெகுலராக பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடையலாம். சேர் யோகா இன் அ வெரி சிம்பிளிஃபைட் ஃபார்மேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.